எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட 43 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஸோ என்னோட சேனலை முன்னை பற்றி யோசித்து இங்கே போட்டு வருஷம் உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவுங்க. லிஃப்ட் எலிவேட்டர் அந்த காலத்தில் 1852ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா எலிவேட்டர் லிஃப்ட்டுன்றதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னையில் ஜான்சன்ற கம்பெனி பார்த்திங்கன்னா 1963 கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நடைமுறைக்கு உற்பத்தி பண்ணது 1970 உற்பத்தி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஃப்ட்டு பார்த்திங்கன்னா ஜான்சன் கம்பெனிக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுறவங்க, வேலைக்கு போகிறவங்க, இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க போகலாம், நிறைய இருக்குங்க. அது மிஷின் லிஃப்ட்டு சரி பண்ணுற சர்வீஸ் ஒர்க் இருக்குது, நிறைய கம்பெனி, நிறைய பிரான்ச்சஸ் எங்கெங்கெல்லாம் லிஃப்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. போய் ட்ரை பண்ணலாம். நாம் தான் வாய்ப்பை க்ரியேட் பண்ணிக்கணும். நாம் உருவாக்கலன்னா யாரும் நம்ம கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. உன்னை பற்றி யோசித்து இங்கே போட்டு உங்களுக்கு வேலை வேணும், லிஃப்ட் கம்பெனியில் வேலை வேணும், ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க தாராளமாக போய்ட்டு ட்ரை பண்ணலாம். நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ 1852ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா அப்போலேருந்தே எலிவேட்டர் லிஃப்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. சென்னையில் ஜான்சன்ற கம்பெனி 1963 பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயம் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய நம்ம லேர்ன் பண்ணி நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. நீங்கள் லிஃப்ட் ஒர்க் இன்ட்ரெஸ்டோடு பண்ணிங்கன்னா, சர்வீஸ் தெரியும் அப்படின்னா, அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இன்றைக்கே போய்ட்டு இந்த பதிவை பார்த்துட்டு அதுக்கு இந்த வேலைக்கு அந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ உன்னை பற்றி யூசி திங்க போட்டு யோசிச்சு நிறைய விஷயம் நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஏன் சொல்கிறோன்னா, ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் அவங்களுக்குள்ளே வரும். இந்த பதிவை பார்த்துட்டு உண்மையாக இல்லைங்களா? ஸோ ஒரு பதிவிலையும் இந்த சேனலோட நேம் உன்னை பற்றி யோசி திங்கப்பட்டு வருஷத்துக்கு உங்களை மிங்கிள் பண்ணி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரே மாதிரி சொன்னால் போர் அடிக்கும்னா, ஒரு எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ், தென் ஒரு திங்ஸ், தென் ஒரு பொருள், ஒரு ஸ்டோரி, அதை வச்சு நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா? சிந்தித்து செயல்படுங்க. நேர் வழியில், நேர் பாதையில் ட்ரை பண்ணிட்டு இருங்க. எல்லாமே சக்ஸஸ் உங்களை தேடி வரும். லிஃப்ட் கம்பெனி நிறைய பிரான்ச்சஸ் நிறைய இடத்துல ஓப்பனில் இருக்குங்க. நிறைய வேலைக்கு ஆள் எடுத்துகிட்ருக்காங்க. சர்வீஸ்க்கும் ஆள் தேவைப்படுது. எல்லாத்துக்குமே இருக்குங்க. அதில் நுணுக்கமாக எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டு சர்வீஸ் பண்ணுற திறமை இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணிங்கன்னா வாய்ப்பு உங்களுக்கு தான். வாய்ப்பை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். உங்களை தேடி வராது, நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். என்னடா அது ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது இந்த மெயின் இதை சொல்லிட்டு போயிடுறாங்கன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு விஷயமும் பேசும்போது நல்லா கவனிங்க. உங்களை பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்கேன். உன்னை பற்றி யோசித்தீங்க போது ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆகி அந்த வேலைக்கு போனீங்கனாலும் ஐ எம் வெரி ஹாப்பி. நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, ரியலாக சொல்கிறேன், பிக் கம்பெனி. ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். நம்ம வாய்ப்பை க்ரியேட் பண்ணுவோம், நாம் தான் பில்டு பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் பாய், சீ லேட்டர், உங்கள் சுகன்யா.